மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாகரத்து வாங்கி வச்சு எப்படியாவது தாமரையே இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க சேதுவை ராஜாங்கையும் நல்லா ஏத்தி விடுற மாதிரி சாவித்திரி இப்ப சும்மா இருக்கக்கூடாது, இப்ப நல்லா தூண்டி விட்டாதான் பத்திக்கிட்டு எரி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வேகமா பாத்தியானே எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கான்னு, பெரிய உலகத்துல இல்லாத மகாராணியா கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்ச சின்ன மருமகளா, அவ கிட்ட வீட்டு பொறுப்பு என்ன கொத்துசாவி என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்பாடச்ச. பத்தாவதுக்கு யாருமே படிதாண்டி போய் படிக்காத இந்த வீட்டுல அவளை டாக்டருக்கு வேற படிக்க வைக்கிறேன்னு இப்பத்தான் சொன்னேன். இவ்வளோ விஷயம் சொன்னேன், ஆனா எல்லாரு முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி அவ எம்பிட்டு ஒரு காரியம் பார்த்துட்டு போயிட்டா பாத்தியா. பாவம் சேதுதான் அவங்க அம்மாவே மறுபடி இந்த வீட்டுக்கு வந்து மகளா பறப்பாங்க நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருந்தான். ஆனா அந்த கனவுல எல்லாத்தையும் பெரிய மண்ணள்ளி போட்டு போயிட்டா. அப்பதான் தாமரை மண்ணை மட்டும் அள்ளி போடலாமாவ புல்டோசரை கொண்டாந்து மொத்தமா கனவு கோட்டையை இடிச்சு விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாடி தாமரை, நீயாவது சேது சேது நல்லா இருக்கணும், சேது மாமா அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் சேதுவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்ப. ஆனா இவ பாரு, புருஷங்கிட்டயே 5 மாசமா நாடகம் நடத்திருக்கா மாசமா இருக்கிற மாதிரி. பாவம் சேது எவ்வளவு ஏமாந்து போயிருக்கான் பாரு, எல்லாத்தையும் நம்பியிருக்கான், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பியிருக்கான் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல இங்க சேதுக்கு பார்த்தா பத்திக்கிட்டு அப்படியே எரியுது. இவளை மொத்தமா நம்ம விவாகரத்து பண்ணிடணும், இவளுக்கு நமக்கு எந்த தொடர்பையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவமா ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்துட்டு தமிழ்ச்செல்வி போட்டோ ஈட்டோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு ரூமையே பார்த்தா ரணகலாம் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. போனை பார்த்தா இந்த தமிழ்ச்செல்வி போட்டோலாம் இருக்கு, போனையும் தூக்கி போட்டு எரிஞ்சு தமிழ்ச்செல்வியோட ஞாபகமே இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. இங்க ராஜாங்கம் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. அப்பதான் வேகமா சாவித்திரி அப்பத்தா கிட்ட, என்னம்மா எதுவும் பேசாம இருக்க, எப்பயுமே வக்காலத்துக்கு வாங்கிட்டு வருவ, உன் பேத்தி தமிழ்ச்செல்வி அப்படி உன் தமிழ்ச்செல்வி இப்படின்னு, எங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, உன்னையும் நல்லா கரிய பூசி விட்டுட்டால, 5 மாசமா அவ கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சிட்டு நீயே எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்த, இந்த வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போது, கொள்ளு பேரனோ கொள்ளு பேர்த்தியோ பார்க்க போறோன்னு பாத்தியா, உன்னையும் நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏறிடி அமைதியா இருக்க மாட்ட, வாய மூறி முதல்ல, நீ அங்கே கொட்டையில இருந்தவ தானே, எதுக்கு முடி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லல. இப்பயும் நீ என்னே தானே சொல்லுவ, உன்னை 5 மாசமா ஒருத்தி நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்கா, அது உனக்கு பெருசா தெரியாது, இப்ப நான் இங்க வந்து பேசுறது மட்டும்தான் உனக்கு பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லல. அப்பத்தாவுக்கு தமிழ்ச்செல்வி மேல பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம கிட்ட கூட உண்மையை சொல்லாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வருத்தப்படுறாங்க. சேது வேகமா விறுவிறுன்னு கிளம்பி கார் எடுத்து போகவும் எல்லாரும் பாக்குறாங்க, எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் பாக்குறாங்க. சேது பார்த்தா வக்கீல பார்க்க போறாரு. வக்கீல பார்த்து தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் விவாகரத்து வாங்குறதுக்காண்டி, தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்காண்டி வக்கீல பார்த்து பேச போறாரு.